என் தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயானவள் சில விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்ற ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் சில விஷயங்கள் தெரியாமல் மிகப்பெரிய ஆபத்திலும் மிகப்பெரிய கஷ்டத்திலும் மிகப்பெரிய சோதனையிலும் என்னுடைய தங்க பிள்ளையானது மாட்டிக்கொள்கிறது. இந்த மாட்டிக்கொண்டால் மட்டும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பல விஷயங்களையும் இழக்கிறது. அதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழக்கக்கூடாது, ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம் என்று இந்த வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே நீ கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் என் தங்க பிள்ளை இழந்ததெல்லாம் போதும் என்று இனிமேல் நான் முடிவு செய்துவிட்டேன். இனிமேல் நீ எதையுமே இழக்கக்கூடாது என்று நான் முடிவு செய்துவிட்டேன். ஒவ்வொரு தருணமும் அன்பு என்ற பெயரில் மற்றவர்களிடம் நீ அடிமையாகி ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தடவையும் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய். மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டாலும் பரவாயில்லை, உடலாலும் மனதாலும் ஒவ்வொரு தினமும் இரத்த கண்ணீர் வடிக்கிறாய். இதையெல்லாம் இந்த வாராகி தாயால் பார்க்க முடியவில்லை என் தங்க பிள்ளையே. அதனால்தான் இன்று இந்த தாய் உனக்கு பல விஷயங்களை செய்து உதவி செய்யலாம் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. நீ கண்களை திறந்து பார். இருளில் மூழ்கி கஷ்டத்தில் வெளியே வர முடியாமல் நான் வரமாட்டேன் என்று அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த தாயின் கடமை உன்னை கஷ்டத்தில் இருந்து வெளிவர வைத்து உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி உனக்கான துணையிடம் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பதே இந்த தாயின் ஆசை. இந்த தாயின் ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் சொல்லியபடி நீ கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்படி ஒரு முறை கடைபிடித்து விட்டால் என் தங்க பிள்ளையே, நீ என்ன நினைத்தாலும் என்ன கேட்டாலும் என்ன ஆசைப்பட்டாலும் இந்த வாராகி தாயானவள் உனக்கு அப்படியே அனைத்தையும் செய்து கொடுப்பேன். என்னை என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கேட்க நீ தயாராகிவிட்டாயா? அப்பொழுது நீ கேட்பதை இந்த வாராகி தாயானவள் அப்படியே செய்து கொடுப்பேன். நீ நினைக்கலாம், ஏன் தெரியுமா தாயே, நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்டால்தான் நான் நினைத்தது நடக்கும் என்று சொல்கிறீர்களே என்று மனதுக்குள் குத்திக்கொண்டு அப்படியே குழப்பலாம். ஆனால் நான் சொல்லும் வழியில் நீ சென்றால் இந்த கஷ்டம், கண்ணீர், வேதனை, துரோகம், ஏமாற்றம் என என்னுடைய தங்க பிள்ளை இதிலில் இருந்து காப்பாற்றி விடுவேன். எப்படி என்றால் ஒரு சில அனுபவங்கள் இந்த கஷ்ட காலத்தில் தான் என் தங்க பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதனால்தான் சில கஷ்டங்களை என்னுடைய தங்க பிள்ளைக்கு அனுபவ பாடமாக அது அமைகிறது. ஒவ்வொரு தருணமும் மற்றவர்கள் வார்த்தைகளை நம்பி, மற்றவர்கள் நம்மை போலே உண்மையானவர்கள் நம்பி என்னுடைய தங்க பிள்ளை இழந்தது அதிகம். தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? ஒவ்வொரு விஷயத்தையா இழந்தாய்? உதவி செய்துதான் நீ இழந்தாய். உபத்திரம் செய்து நீ எதையும் இழக்கவில்லை. உனக்கு உபத்திரமும் யாருக்கும் செய்யவும் தெரியாது. உண்மையான அன்பு வைத்து படாத பாடு பட்டு விட்டாய். இனிமேலாவது தெளிந்து இந்த தாய் சொல்வதை கேள். உனக்கு எந்த இடத்தில் மதிப்பில்லையோ, உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த இடத்தில் அலட்சியம் செய்கிறார்களோ, நீ என்னதான் செய்தாலும் அந்த இடத்தில் உனக்கு கெட்ட பெயர் நிற்கிறதோ, அப்பொழுது நீ ஏன் ஓடி ஓடி உதவி செய்கிறாய்? உன்னுடைய அருமை வெறுமை தெரியாதவர்களுக்கு உன் அருமை பெரியவை என்னவென்று நான் அனைத்தையும் காட்டிக் கொடுக்கிறேன். ஆனால் அந்த இடத்தில் உனக்கு கடுகளவு கூட மதிப்பில்லாத பொழுது நான் தான் அவர்களுக்கு இருக்கிறேன். நான் தான் செய்தாக வேண்டும். அனைத்தையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என அனைத்து பாரத்தையும் உன் மீது வீண் பழி, துரோகம், ஏமாற்றம் என உன்னுடைய தலையில் தாங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ இப்படி பாரத்தை சுமப்பதற்கு கண்டிப்பாக ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் நல்லவர்கள் வாழ வேண்டுமே தவிர பாரத்தையும் கஷ்டத்தையும் துரோகத்தையும் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது.
ஆனால் உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டம், துரோகம், ஏமாற்றம் என அனைத்தையும் தினந்தோறும் சந்தித்து கொண்டு வருகிறாயே தவிர உன் வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லை என்று கண்ணீர் வடிக்கிறாய். எப்படி மாற்றம் வரும் என் தங்க பிள்ளையே? உன்னை மாற்றிக்கொண்டால்தானே வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். மற்றவர்கள் உன் மீது வீண் வழி சுமத்துகிறார்கள் என்றால் அதையே நினைத்து நினைத்து அழாதே. ஏன் தெரியுமா? மற்றவர்களோட உன்னுடைய மனமானது நல்ல மனம். மற்றவர்கள் நீ இதை சொல்லிவிட்டார்கள் என்பதனால் அப்படியே ஆகிவிட மாட்டாய். வாழ்க்கையில் மனம் போல் எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஒரு எண்ணமானது மற்றவர்களை அசிங்கப்படுத்துகிறது, அவமானப்படுத்துகிறது, வார்த்தையால் கஷ்டப்படுகிறது என்றால் அவ்வளவு மனித ஜென்மமே அல்ல. ஆனால் என் தங்க பிள்ளை யாரையும் கஷ்டப்படுத்தவும் இல்லை, யாரையும் ஏமாற்றவும் இல்லை. இந்த பதிவை நீ கேட்கிறாயே, எப்படி கேட்க முடியும்? உன்னுடைய மனம் தூய்மையான மனம். என்னுடைய தங்க பிள்ளை பால்போல் மனம் படைத்தது. அதனால்தான் இன்று சில கஷ்டத்தில் இருந்து நீ வெளிவர வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏன், எனக்கு எந்த வேலையும் கிடையாதா? நான் ஏன் உன்னிடம் பேச வேண்டும்? ஏனென்றால் என் தங்க பிள்ளை எனக்காக தீபத்தை ஏற்றி வைத்து, தாயே வாருங்கள், தாயே என் இல்லம் தேடி வாருங்கள், எனக்கு எந்த வகையிலாவது உதவி செய்யுங்கள் என என்னுடைய தங்க பிள்ளை யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல், யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல், மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு நீ அழுது கொண்டிருக்கிறாய். அந்த ஒரு நல்ல குணத்திற்காக தான் இன்று இந்த தாராகி தாயானவள் உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறேன் தெரியுமா? கவனமாக கேள். எவர் உன்னை ஏமாற்றினாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே. ஏனென்றால் ஏமாற்றத்தை விதைக்கிறார்களோ ஏமாற்றத்தை தான் அறுவடை செய்வார்கள். துரோகத்தை விதைத்தால் துரோகத்தை தான் அறுவடை செய்வார்கள். அறுவடை என்பது விதைத்த விதையில்தான் விருட்சமாவது. நீ ஏமாறந்திருக்கிறாய். துரோகத்தை அவர்கள் உனக்கு செய்திருக்கிறார்கள். இது எல்லாம் உனக்கு நல்ல பலன்கள் நான் கொடுக்கிறேன். மற்றவர்கள் கொடுக்கிறார்களோ இல்லையோ தங்க பிள்ளையே, நான் இந்த அனைத்து விஷயத்தையும் உனக்கு சரி செய்து கிடைக்க வேண்டிய நியாயத்தை அப்படியே உனக்கு கிடைக்க செய்வேன். நான் உனக்கு அதை வாங்கி கொடுப்பேன். இந்த வாராகி தாய் அதனால் உன் இல்லம் தேடி வருவேன். அதனால் என் தங்க பிள்ளையே, நீ தைரியமாக இரு. ஒவ்வொரு தருணமும் உனக்கு வழித்துணையாக இருந்து, ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையும் ஒவ்வொரு தருணமும் கண் குளிர மனம் குளிர நான் செய்து கொடுப்பேன் நீ நினைத்ததை. என்ன என் தங்க பிள்ளையே, சந்தோஷம்தானே? சந்தோஷம் என்றால் ஆம் தாயே சந்தோஷம், நான் தைரியமாக இருப்பேன் என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன்னை போல கஷ்டப்படக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் புது ஆஃபர் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தான் 100 பீப்புள்ஸ்க்கு saree வாங்கினா அம்பாளுடைய வராகி அம்மனுடைய காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தங்க பிள்ளைகளா. இப்போ அதே ஆஃபர் மக்கள் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய வேண்டுகோளுக்காக திரும்பவும் நான் அந்த ஆஃபரை கொடுக்குறேன். saree வாங்கினீங்கன்னா காயின் ஃப்ரீங்க. ஸோ அந்த சாரியுடைய கலெக்ஷன் காமிச்சிடுறேன். இப்போ இருக்கிற சாரி மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிங்க, சரிங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இதுதான். ஸோ இது எல்லாருமே வேர் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வித் எல்லோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரு. எப்படி இருக்கு சாரி எல்லாம் கலெக்ஷனு? ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எது பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். வியர் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.